வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியாமணி சேனல். இன்றைக்கி நீங்கள் நம்ம சேனலில் பேசிட்டு என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, அக்காவோட அதாவது டெலிவரி அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு நிறையா பேர் கேட்குறீங்க. அது தெரிஞ்சுக்கல நிறைய பேர் ஆர்வமாக இருக்கீங்க. அது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு. வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு டக்குன்னு எடுத்து வந்து கரெக்டாக வந்து போட முடியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்பி பிறந்து கொஞ்சம் அவனை கேர் பண்ணிவிட்டு அவனை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வீடியோஸ் வந்து நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து நீங்கள் கேட்டோன்னே உடனே வந்து நிறைய பேர் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க. உங்களை பார்க்க முடியறதில்ல. உங்களை மதிச்சு நாங்கள் கமெண்ட் போடுறோம் அப்படின்னு நிறைய பேர் வந்து 2-3 பேர் அதை ஒரு மாதிரி போட்டிருந்தீங்க. எங்களால் ஃபஸ்ட்டுக்கு இப்போ எங்களால் ரிப்ளை பண்ண முடியல. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ்லேயே சில கமெண்ட்டுக்கு வந்து நாங்கள் ரிப்ளை பண்ணிடுறோம். முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் கமெண்ட்டை பார்த்து உங்களுக்கு ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறோம். உங்களுக்கே தெரியும், குழந்தை பிறந்தா எவ்வளோ சிரமம் இருக்கும், எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்கும். அவங்கள பார்த்துக்கிறதே நமக்கு ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட். உச்சா போனால் அழுவார், ஆய் போனால் அழுவார், உடனே பசி. அது இல்லாமல் பாப்பாவை ஸ்கூலுக்கு அவ்வளோ இருக்கா. கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீ தான். அப்புறம் ஒரு 1 hour ரிஸ்க் எடுத்துனா எல்லா வேலையும் டக்குன்னு முடிச்சிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இவங்க வேலைக்கு போகிறாங்களா அப்படின்னு வேலைக்கு தான் போகிறாங்க. 10 மணிக்கு ஃபஸ்ட்டு 9:30க்கெல்லாம் போயிடுவாங்க. இப்போ கொஞ்சம் 10-10:30 தம்பிக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போகிற மாதிரி இருக்குது. சரி, இப்போ வந்து டெலிவரி அனுபவம் அப்படிங்கிறீங்க. பிரியாவுக்கு டெலிவரி அனுபவம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வலி ஸ்டார்ட் ஆன வலி வந்து உங்களுக்கு தெரியும் 7 மாதத்துலேயே இருந்தது. பட் அவங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து வியாழக்கிழமை செக்கப் போகணும். வியாழக்கிழமை செக் பண்ணிவிட்டு எப்படி சொல்கிறது, வியாழக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே லேடிஸ் தெரியும் 9 மந்த்து கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன எப்படி செக்கப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு செக்கப் பண்ணணுன்னே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த வாரத்தில் வந்து உங்களுக்கு டெலிவரி கம்பல்சரி டெலிவரி ஆயிடும். எப்போ வேணாலும் அவங்க வந்து கொஞ்சம் பக்கத்தில் இருந்தனால நீங்கள் அதாவது அவங்க இருக்கிறதுனா நீங்கள் இருந்துக்கலாம். ஆனால் ஒரு 2 days டைம் 2 days ஆகும், கம்பல்சரி ஒரு 2 days ஆகும் அப்படின்ட்டாங்க. அதுக்கு நீங்கள் வீட்டுக்கு போங்க, வலி ஓரளவுக்கு உங்களுக்கு வலி தெரியும்ல, அந்த வலி தெரிஞ்சதுமே டக்குன்னு வந்துடுங்க அப்படின்ட்டாங்க. அது வியாழக்கிழமை அந்த ஹாஸ்பிட்டல் போயிட்டு தான் சொன்னாங்க. வியாழக்கிழமை நைட்டில் இருந்தா. இதில் பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வியாழக்கிழமை நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. லைட்டாக, பெருசா இல்லைங்க, லைட்டா தான் சிம்டம்ஸ். அதாவது குழந்தை பிறக்கிற சிம்டம்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ப்ளீடிங். அது வந்து எனக்கு வியாழக்கிழமையே வந்து ஆரம்பிச்சு. சுத்தமாக அந்த அன்னைக்கு வியாழக்கிழமை நைட்டு தூங்கவே இல்லை. எந்திரிச்சு உட்காந்து சுத்தமாக முடியல. வெள்ளிக்கிழமை வேற. ஏன் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகலை அப்படின்னா, நிறைய பேர் இவர் சொன்னார் அப்படின்னு, இவர் இல்லை மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க வெள்ளிக்கிழமை வேண்டாம் அப்படின்னு. நான் உங்ககிட்டையும் கேட்டப்ப நீங்கள் என்ன சொல்றீங்க, அது உண்மைதான். ஒரு சில பேர் இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. ஒரு சில பேர் சொல்லியிருந்தீங்க, ஒரு சில பேர் அம்மா அந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்க 2-3 பேர் கமெண்ட் பண்ணி உண்மைதான், தம்பி சொல்கிறது உண்மைதான்ப்பா, வெள்ளிக்கிழமை வேண்டாம். வெள்ளிக்கிழமை அது வந்து ப்ராப்ளமே இல்லை. இப்போ வெள்ளிக்கிழமை பிறந்திருந்தா நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அன்னைக்கு வலி வந்துடுச்சு. ஆனால் அது டைம்னு ஒன்று இருக்குது. நம்ம என்ன தான் வலியே வந்தாலும் அது எந்த நேரத்தில் பிறக்கணுமோ அந்த நேரத்தில் தான் பிறக்கும். அது வந்து வெள்ளிக்கிழமையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வலி. வெள்ளிக்கிழமை ஈவினிங் வரைக்குமே சரியான வலி. அப்புறம் அது அன்னைக்கெல்லாம் நாங்கள் நினச்சோம் இன்றைக்கே டெலிவரி ஆயிரும், வெள்ளிக்கிழமை டெலிவரி ஆகி நல்லா வலி பிடிச்சா போய்க்கலாம் அப்படின்னா, வலி எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா விட்டு வந்துச்சு. அவங்க நர்ஸு செக் பண்ணும்போது என்ன சொன்னால், ஒரு 5 நிமிஷத்துக்கு எத்தனை வலி வரணும், 5 நிமிஷத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை வலி வரணும் அப்படின்னாங்க. 8 தடவை 10 தடவை வந்து வலி வரணும். வெறும் 5 நிமிஷத்துக்கு அதுதான் பிரசவ வலி அப்படின்னா. இவளுக்கு எப்படி இருந்துச்சுன்னா ஒரு 1/4 மணி நேரத்துக்கு ஒரு டைம் வந்தால் ஒரு 5 நிமிஷம் சுள்ளுன்னு வலிக்கிறது, அப்புறம் நின்றுது. அப்படி வலி வர ஆரம்பிச்சு. நீங்க நினைப்பீங்க என்ன பிரியா பேசாம இவர் பேசிட்டு இருக்காரு, நீங்க நினைப்பீங்க. அப்படி கிடையாது. என்னோட நிழல் என்னென்ன சொன்னாங்க அதெல்லாம் நான் அப்சர்வ் பண்ணி தான் வச்சு இப்படி எல்லாம் இருக்குன்னு அவன் சொன்னா இல்லையா, அது புரிஞ்சுதோ இப்படி இருக்கு எல்லாமே பார்த்தாங்க. அப்படி வலி இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறமே நீங்க வீடியோ பார்த்துருப்பீங்க. சாயந்தரமெல்லாம் பவானி அக்கா வீட்டுக்கு வந்துட்டாங்க. பிருந்தா அக்கா அவங்களும் ஃபோன் பண்ணிட்டு அவங்களும் வீட்டு கொடி பிருந்தா அக்கா வந்து நான் வலின்னுலாம் சொல்லல, அக்கா என்னம்மா பண்றேன்னு தான் ஃபோன் பண்ணாங்க. அக்கா என்னால முடியலைங்க, அது வரைக்குமே அக்கா எனக்கு இப்படி இருக்கு, எனக்கு ப்ளீடிங், அதெல்லாம் எதுவுமே வந்து பிருந்தா கிட்டலாம் நான் சொல்லவே இல்லை. அதுக்கும் திட்டு வாங்கினேன்.
அதை ஏன் சொல்லலை நீ சொல்லியிருந்தா முன்னாடியே காலையிலே சொல்லணும்ல, போயிருக்கலாம்ல அது காலையிலே போயிருக்கணும், இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு இல்லை சொல்லிட்டு அதாவது என்னை பார்க்க வந்தவங்க அப்படியே இருந்துட்டாங்க. இருந்துக்கிட்டாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் பவானி அக்காவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி பவானி அக்கா வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்புறம் பவானி 2 பேர் சேர்ந்து என்ன முடிவு பண்ணாங்க, இங்கே இருந்தால் வந்து சிரமம், அதில் வந்து அக்கா வீட்டுக்கு போயிடலாம், அது இன்னும் வந்து இன்னும் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கம் டக்குன்னு வலி வந்துருச்சுன்னா நம்ம அங்கேருந்து டக்குன்னு போய்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு அப்புறம் அக்கா வீட்டில் போயிருந்தேன். அக்கா வீட்டில் போயிருந்துட்டு ஒரு 9:30 இருக்குமா, 9:30 10 மணி ஆயிடுச்சு. அதனால அப்பா வந்து பாத்தீங்கன்னா அப்பா வந்து வந்துட்டாங்க, கார்ல போய்க்கலாம், வண்டியில வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து வந்துட்டாங்க. கார்ல தான் வந்து அக்கா வீட்டில் கொண்டு வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டே போயிட்டோம். திருப்பி வந்து ரிட்டர்ன் வர முடியாது, ஏன்னா நாங்க கன்ஃபார்ம் பண்ணது என்னன்னா நைட்டே பிறந்துரும் அப்படின்றதா அந்த மாதிரி இது பண்ணிட்டு எல்லாமே எடுத்துட்டு நாங்க அக்கா வீட்டுக்கு வந்து அங்க கிளம்பி போயிட்டோம். அக்கா வீட்டில் இருந்துட்டு சாப்பிட்டு ஒரு 9:30 மணிக்கு ஆனால் மறுபடியும் வாக்கிங் போனால் வலிக்குது, வலி அப்படியே தான் இருந்துச்சு. சரி இதுக்கு மேலே விட்டால் ரொம்ப முடியாமல் போயிடும், நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். நடந்தே போனேன். ஆமா நடந்தே வலி வேற. அங்கேருந்து எவ்வளோ தூரம்னா ஒரு 500 மீட்டர் தானே வரும், அவ்வளோதான் வரும், பெருசா இல்லை, ஒரு 1/2 கிலோமீட்டர், ஒரு 1/2 கிலோமீட்டர் வலி. கொஞ்சம் நடந்து போனால் வலி கொஞ்சம் நடந்தா நல்லது அப்படின்ட்டு பிருந்தாக்கா ஒரு சைடு, பவானி சரி அக்கா வீட்டில இருந்து அப்படியே மெதுவாக நடந்தா நான் முன்னாடி பார்ப்போம், நானும் பார்ப்போம். வண்டியில் போய் ஹாஸ்பிட்டலில் நின்றுட்டோம். இவங்க 2 பேரும் சரியான அனுபவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் நடந்து வந்தது தான் எனக்கு தம்பியோட சோவியக்கா சொன்ன மாதிரி, நான் நடந்து போய் பிள்ளை பற்றி பற்றிங்கிற மாதிரி நானும் நடந்து வந்ததான் பையன். ஃப்ரீயா வந்து நடந்து ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம். அந்த நைட்டு எத்தனை 9:30 10 மணிக்கு ஹாஸ்பிட்டலில் 10:30க்கு ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் நர்ஸ் 2 பேர் இருந்தாங்க, டாக்டர் இருந்தாங்க. நைட்டு ஆமாம் நைட் டியூட்டி டாக்டரும் நர்ஸும் வந்து ஒரு 2 பேர் இருந்தாங்க. அப்புறம் டாக்டர் வந்துட்டு கேட்டாங்க என்ன பண்ண வலி இப்படி இருக்குன்னு. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து டாக்டர் கூட்டிகிட்டு போய் செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க சொன்னது என்ன, நீ உங்களுக்கு வலி எல்லாம் ஓகேமா, ஆனால் இன்னும் வந்து டெலிவரி ஆயிரும், ஆனால் வந்து டைம் இருக்கு, இன்னும் வலி வந்து பிடிக்கணும். உங்களுக்கு வந்துருக்குது இப்போ நார்மல் வலி தான், இதுவே இன்னும் பெயின் உங்களுக்கு அதிகமாச்சுன்னா நீங்கள் எங்களை கூப்பிடுங்க, நாங்கள் வீட்டுக்கெல்லாம் போக வேண்டாம், வீட்டுக்கு எங்கே சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு டைம் ஆகும் அப்படின்னு சொல்லி இருங்க அப்படின்ட்டாங்க. அங்கே இருங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் ஒரே இதுதான் அந்த வார்டுக்குள்ளே தான் பக்கத்தில் டாக்டர் இருக்காங்க. அப்புறம் இன்னொரு ஹெட் நர்ஸ் அவங்கள வந்து பார்த்துட்டு சொல்லிட்டு போயிட்டாங்க, சரிம்மா இருங்க பெருசாக வலி பிடிக்கணும். அப்போ பிடிச்சதுங்க பிரியாவுக்கு. ஆனால் உண்மையாக சொல்கிறேன், அந்த இடத்துல நான் மட்டும்தான் தனியாக இருந்திருந்தேன்னா சத்தியமாக என்னால் முடிஞ்சிருக்காது. பிருந்தாக்காவும் பவானிக்காவும் பிரியாவுக்கு. ஆனால் உண்மையாக பிருந்தாக்கா சூப்பருங்க, அப்படியே அந்த அந்த கரெக்டாக சொல்கிறேன், இப்படி பண்ணு பிரியா வலி வரும், இப்படி பண்ணு, அப்படியே நடக்குதுங்க. இல்ல நான் ஒரு விஷயம் என்ன சொல்றேன்னா, அவங்க சொல்றது வந்து உண்மைதான் அப்படிங்கிறது எனக்கு நான் எப்படி ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, ஒரு விஷயம் இப்ப நீங்க சொல்றீங்க அப்படின்னா அதை நம்ம செய்யும் போது அதை உணர்வோம் தெரியுங்களா, அந்த உணர்வு பூர்வமா வந்து நான் உணர்ந்தேன். பிருந்தாக்கா சொல்ற அந்த ஒரு சின்ன ஒரு டெக்னிக்கை வந்து பார்த்தீங்கன்னா உணர்ந்தேன். ஆனா வந்து உண்மைதான். டாக்டர் வந்து என்ன சொல்றாங்க, நடக்கக்கூடாதுன்ட்டாங்க. இப்போதைக்கு நீங்கள் நடக்க வேணாம், நைட் வந்ததுமே நீங்கள் நடக்காதீங்க, லெஃப்ட் சைடில் தலை வச்சு அப்படியே படுத்தே இருங்க, லெஃப்ட் சைடில் தலை வச்சு படுத்துக்கங்க, அப்படின்னா தான், அதாவது லெஃப்ட் சைடில் படுத்தா வலி அதிகமாகும். வலி இல்லை, தலை வந்து நல்லா திரும்பி நல்லா குழந்தை பொசிஷனுக்கு கரெக்டாக வந்துடும், வலி அதிகமாக இருக்கும். லெஃப்ட் சைடில் திரும்பி படுங்க, லெஃப்ட் சைடில் திரும்பி படுங்க போயிட்டாங்க. மேக்ஸிமம் காலையில் ஒரு எத்தனை மணி வரைக்கும், ஒரு எத்தனை மணிக்கு 10 மணிக்கு செக் பண்ணாங்களா, அதுக்கப்புறம் 12:30க்கு வந்து 10 மணி 12:30 2:30 அதுக்கப்புறம் 6 மணி 10:30 அப்புறம் 2:30க்கு வந்தாங்க. மறுபடியும் இன்னொரு ஹெட்னட்ஸ் அவங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் அதே பொசிஷன் நம்ம இன்னும் டைம் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அதே மாதிரி நடக்க மட்டும் வேண்டாம், லெஃப்ட் சைட்லேயே. அவங்க ஏன் நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா, பிரசவ வார்டில் வந்து நம்ம புஷ் பண்ணும்போது எனர்ஜி இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறக்காக. நடந்து கை கால் வந்து சோர்ந்து போயிடும், உங்களுக்கு அந்த கால் அந்த பேலன்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டேபிளாக இருக்காது. அதனால் வந்து நீங்கள் படுங்க, அவங்க வந்து சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுத்துட்டே இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏதாவது பூஸ்ட்டு இந்த மாதிரி ஹார்லிக்ஸ் இந்த மாதிரி கொடுங்க. பூஸ்ட் பாலே குடிக்காதவ, பூஸ்ட்டே சாப்பிடாதவ, அன்னைக்கு குடித்தா பூஸ்ட்டு இன்னைக்கு வரைக்கும் குடிக்கிறாங்க. எனக்கு பூஸ்ட் ஏற்றி குடிக்கிறியா, பால் எனக்கு பூஸ்ட் ஏற்றி குடிக்கிறியான்னு கேட்டு வாங்கி குடிக்கிறா. அப்படி பழக்கிட்ட, பாலே குடிக்காதவே குடிக்க வச்சிருக்கேன் என் மகன், பார்த்துக்குங்க. அப்படியே அப்புறம் 2:30க்கு செக் பண்ணிவிட்டு மறுபடியும் சொன்னேன், காலையில் 6 மணிக்கு செக் பண்ணிக்குவோம். இன்னொரு உங்களுக்கு செக் பண்ணுறது தெரிஞ்சிருக்கும் டாக்டர். ஆனால் அப்பப்போ
நைட்டு அந்தந்த டயத்துக்கு வந்து 1 ஹவர் ஒரு தடவைக்கு வந்து குழந்தையோட துடிப்பு கரெக்டா மூவ்மெண்ட் இருக்கா? எப்படி இருக்குது, உங்களுக்கு உடம்பு ஹெல்த் எப்படி இருக்குது, ப்ரெஷர் எப்படி இருக்குன்னு அந்த டெலிவரி ஆகிற வரைக்கும் 1 ஹவருக்கு ஒரு தடவை செக் பண்ணாங்க. உண்மையே சொல்கிறேன், 1 மணி நேரம் சூப்பர். நான் தூங்கிட்டே இருந்தாலும் என்னை வந்து லைட்டாக எழுப்பி எங்க வீட்ல கூட இவரு கூட என்னை கொஞ்சம் வேகமா கூப்பிட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். அவங்க நான் வந்து தூங்கும் போது டாக்டர் வந்து மெதுவா மோகனப்பிரியா அப்படின்னு மெதுவா கூப்பிட்டாங்க என்னைய. ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா அவங்க கூப்பிடும் போது நர்ஸ் வந்து பார்த்துட்டு நான் முழிச்சிருக்கிறேனா அப்படின்னு நல்லா நம்ம ஒரு பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுங்கிறத தாண்டி ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் கொடுத்துருந்தாங்க. நல்லாவே பார்த்துட்டாங்க. இது ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அந்த 1 ஹவருக்கு ஒரு தடவை குழந்தையோட இது செக் பண்ணுறது எல்லாமே அது உடனே செக் பண்ணிட்டே குழந்தைக்கு இருந்தேன். துடிப்பு எனக்கு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரெஷர் அதெல்லாம் செக் பண்றது எல்லாமே 1 ஹவருக்கு ஒரு தடவை செக் பண்ணாங்க. அப்புறம் மறுபடியும் காலையில் 6 மணிக்கு 6:30 6:30க்கு செக் பண்ணேன். 6:30க்கு செக் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து மதியானத்துக்குள்ள குழந்தை பிறந்துரும் பண்ணிட்டாங்க. கரெக்டா உங்களுக்கு 2:30க்குள்ள குழந்தை பிறந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு இருந்த டாக்டர், நைட் டியூட்டி இருந்த டாக்டர் அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சாங்க. மார்னிங் டியூட்டி அடுத்த டாக்டர் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பெரிய ஒரு இதுல ஹாப்பினஸ் என்ன அப்படின்னா, நான் நினைச்ச நர்ஸே எனக்கு டெலிவரி பார்த்ததுதான் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அந்த நர்ஸ் எப்படி சொல்றேன், ஈஸ்வரி சிஸ்டர் வந்து ரொம்ப அவங்க பேர் ஈஸ்வரி சிஸ்டர். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லணும். அந்த அளவுக்கு பாப்பாவுக்கு பார்த்தது அவங்க தான். சேம் என்ன ஹரிப்ரியா நர்ஸ் வந்து ஹரிப்ரியா நர்ஸ் இல்லை ஈஸ்வரி சிஸ்டர், இவங்க 2 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் மனசில் இது பண்ணினேன். அவங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த அன்னைக்கு வெளியே எங்கேயோ வேலை இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நல்லா பார்த்தாங்க. இருந்துச்சுன்னு கிளம்பிட்டாங்க. அப்புறம் காலையில் வந்து டைம் சொல்லிட்டாங்க, இன்றைக்கி 2 மணிக்குள்ளே குழந்தை பிறந்துருன்ட்டாங்க. அப்போ தான் பிருந்தாக்கு ஒரு ஐடியா சொன்னாங்க, நடக்கணும் ப்ரீ உண்மை அவங்க சொன்ன ஐடியா ஃபாலோ பண்ணா. அப்ப இருந்து சொல்றோம். அது என்னன்னு தெரியுங்களா, நார்மலா நம்ம அம்மாங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான். அந்த அக்கா சொல்லி நான் பண்ணும்போது எங்க அம்மாவும் சொன்னாங்க, எங்க அப்பாவும் சொன்னாங்களே இந்த மாதிரி தான் வந்து எங்க அம்மாவும் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, பெரிய ஜிஹெச்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜன்னல் இருக்கும், இல்ல அப்படின்னா ஒரு கம்பி மாதிரி இருக்குமாம்மா. அந்த கம்பியை பிடிச்சி லைட்டா வந்து நம்ம இடுப்பை வந்து பெண்ட் பண்ணணும் அப்படின்னு வலி வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா அக்கா சொல்லிட்டே இருந்தாங்க, நான் பண்ணலை. கடைசியில் நீ பண்ணு பிரியா, நீ ஒரே ஒரு டைம் மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு டைம் தாங்க பண்ண, பிடிச்சது வலி. அப்பா அதுதான் பெரிய வலி. அப்புறம் பெருசு கண்டுபிடிச்சிட்டாங்க, வலி வந்துருச்சு. ஒரே அப்படியே உணர்ந்தேன் அந்த வலி வந்து இதுதாண்டா வலி வந்துருச்சு நம்மளுக்கு அப்படிங்கிறத வந்து. அப்படியே பார்த்தீங்கன்னா நடந்து உட்காந்து போய் வந்து பனி ஒரு 12:30 ஆயிடுச்சு. 12 கரெக்டாக 12 மணி ஆயிடுச்சு. அப்புறம் 12:30க்கு தான் உள்ள ஓடிட்டு போனாங்க. அப்புறம் நான் 12:30க்கு தான் உள்ள ஓடிட்டு போனாங்க. பெருசாக வந்து பிரியா அந்த பாப்பாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியான கத்துன்னு கத்திட்டே டாக்டர் முடிஞ்சாரி விட்டு வரட்டு கத்தாத முக்கு அப்படி ரொம்ப கத்திட்டா புண்ணு. பாப்பா தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ கத்தலை, புஷ் பண்ண உள்ள போய் நாங்களாம் வெளியே இதுக்கும் ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிருந்தாக்காவும் பவானி அக்காவும் தான். சிஸ்டர் வந்து கத்தாதடி, கத்தக்கூடாது, கத்துனீன்னா வந்து பாத்தீங்கன்னா குடிக்கிறதுக்கு ஏதாச்சும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. ஃப்ளாஸ்க்ல அந்த பூஸ்ட் வாங்கி வச்சுன்னா ஒவ்வொரு முடக்கு அந்த எனர்ஜி தொண்டை வறண்ட பவானிக்கா ஊத்தி கீழே படுத்திருக்கேன். பவானிக்கா கொஞ்சம் கொஞ்சமா வாயில ஊத்திட்டே ஒன்றும் இல்லை. அதாவது எப்படின்னா எனர்ஜி, அதாவது நமக்கு ஒரு கத்த விடலை, நல்ல சப்போர்ட்டிங், கத்த விடலை, கத்தாம உனக்கு வலி வரும்போது மட்டும் நீ புஷ் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நானும் அதே மாதிரியே ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்தக்கூடாது. ஏன்னா மத்தியானம் 12:30 எல்லா பேஷண்ட் எல்லாம் வந்து வெளியே இருக்காங்க. மெயின் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா நைட்டு பிறந்தா, தம்பி வந்து பகல்ல. எனக்கு வந்து கத்தணும் அப்படிங்கிற அந்த வழியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா கத்தக்கூடாது, நீ யாரு டான்டா வந்து கழுகுற அப்படிங்கிற மாதிரி கத்தக்கூடாது. ஏன்னா வெளியே நிறைய பேர் இருப்பாங்க, மாசமா இருக்கிற யாராவது இருப்பாங்க, பயந்துருவாங்க. அந்த ஒரு மைண்ட் வந்து எனக்கு ரொம்ப இருந்துச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கத்துற சவுண்டு தான் கத்தினான். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் வந்துட்டாரு, நம்ம தம்பி குட்டி தம்பி. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அக்கா தான். நான் என்ன சொல்லிட்டேன், ஆப்ரேஷன் பண்ணிருங்க, என்னால் முடியல, அவ்வளோதான், என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணிடுங்க அப்படின்ட்டேன். பிருந்தாக்காக்கும் பவானிக்காக்கும் கோவம் வந்துருச்சு. அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க,
தலை வெளியே வந்துருச்சு, மூக்க பார்த்துட்டேன், காதை பார்த்துட்டேன் அப்படின்னு, அவ்வளோதாண்டி வந்துருச்சு வந்துருச்சு, புஷ் பண்ணு அப்படின்னு. அந்த ஒரு மோட்டிவேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைமில் அவ்வளோதான், வந்துட்டாங்க குழந்தை வெளியே வந்துருச்சு அப்படின்னு நினச்சிட்டு தம்பி ஒரே முட்டில் வெளியே வந்துட்டான். தம்பி கரெக்டாக பிறந்த டைம் பார்த்தீங்கன்னா 1/5. இதில் வந்து இது இப்போ நம்ம சொல்லும்போது வந்து உங்களுக்கு இது ஒரு அனுபவபூர்வமாக நம்ம அதை நினச்சி பார்க்கும்போது அதோட வலி வேதனை இதெல்லாம் சத்தியமாக அப்படியே அந்த இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டா. எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவள் அழுகிறத பார்த்துட்டு அந்த பேசுறது கூட எனக்கு கண்ணீரே அவ்வளோ கண்ணீர் அப்படி எனக்கு ஒன்றும் என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் எப்படி சொல்லட்டும், அது அவள் அழுகிறது என்னால் சுத்தமாக தாங்கிக்கவே முடியல. குழந்தை பிறந்துச்சுங்கிற சந்தோஷத்தாடி இப்படியே எப்படி இருக்காளோ அப்படிங்கிற அது ஒரு மைண்ட் செட்டு தான். ஒரு வழியாக ஐயா பார்த்தீங்கன்னா டயத்துக்கு டான் டண்டன ஆனால் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தது வந்து கரெக்டு தான். உங்களுக்கு வந்து 7 மந்த்லேருந்தே உங்களுக்கு வலி இருக்குதுக்கா, பிறக்கும் போது வந்து வலி உங்களுக்கு கொஞ்சம், அதாவது நிறையா கொடுக்காம டக்குன்னு தம்பியோ பாப்பாவோ வெளியே வந்துருவாங்க, குழந்தை வெளியே வந்துடும் நிறைய பேர். ஆனால் நான் அதை வந்து ஏற்றுக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் நான் பெட்டில் உட்காந்து பிருந்தா கிட்ட சொல்லிகிட்டே இருந்தது என்னன்னா, அக்கா எனக்கு பெரிய வலியே வரலன்னு நினைக்கிறேன், ஏன்னா குட்டி குட்டியாக தான் வருது, பெரிய வலி வரவே இல்லைக்கான்னு சொல்லிட்டேன். ஆனால் பிருந்தாக்காவும் அதை வந்து ஏற்றுக்கவே இல்லை. கண்டிப்பாக அந்த 5 நிமிஷத்தில் வரும், அரை மணி நேரத்தில் குழந்தை வெளியே வந்துடும், நீ பேசாமல் உட்காரு அப்படின்னே சொல்லிட்டு இருந்தாங்க. யார் இது பண்ணுறது? நான் உண்மையாலுமே அது வந்து நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா, அதை நம்ம அனுபவப்பட்டதுன்னு தெரியும். அதே மாதிரி 5 நிமிஷத்தில் வலி வந்தது, அரை மணி நேரத்தில் உள்ளே போனால் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக பிறந்துட்டேன். எனக்கு வந்து நார்மல் டெலிவரி தான். நிறைய பேர் கேட்டது உங்களுக்கு நார்மலாக சி செக்ஷனா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் தான். அதே மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டிருந்தாங்களா அப்படின்னு அதை ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க. ஆமாம் சிஸ்டர், இது தையல் போட்டிருந்தாங்க, ஒரு 4 தையல் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி மரத்தூசி போட்டிருந்தாங்களான்னு ஒரு சிஸ்டர் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. ஆமாம் போட்டிருந்தாங்க. மற்றபடி இதுதான் வந்து நம்மளோட அனுபவம். இதில் வேறு ஏதாவது நம்மளோட பிரியாவோட அனுபவம், பிரியா இப்போ இருக்க சந்தோஷம். ஆனால் சந்தோஷம் தானே நமக்கு. ஓகே, அப்புறம் இதில் வேறு ஏதாவது கொஸ்டின் நாங்கள் மிஸ் பண்ணியிருந்தோம்? இல்லை, நீங்கள் கேட்டதுன்னா நீங்கள் டெலிவரி டைமில் பண்ணின அந்த ஒரு என்ன சொன்னாங்க, ஃபீலிங்ஸ் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. இது வந்து அந்த ஒரு குட்டியாக ஒரு 3 நாள் நடந்து வந்த ஒரு இது ஷார்ட்டாக எவ்வளோ எங்களால் ஷார்ட்டாக சொல்ல முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக சொல்லிட்டோம். ஏன்னா எல்லா விஷயத்தையுமே நம்ம வீடியோவை கன்வெர்ட் பண்ண முடியும். அந்த சமயத்தில் நம்மளோட மைண்ட் செட் வந்து அந்த மாதிரி இருக்காது. ஏன்னா அவங்கள நான் பார்க்கணும், எனக்கு பாப்பாவையும் பார்க்கணும், தம்பி பார்ப்பான், மற்றபடி வர்றது வெளியில் வேலையும் பார்க்கணும், இதெல்லாம் பார்க்கறதுனால நமக்கு மைண்ட் செட் அப்போல்லாம் அந்த இதே இல்லை. அதனால் வந்து ஒரு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம செல்லும்போது நம்மளோட அனுபவம் இப்போ சொல்லும்போது அது வந்து சிரிச்சுக்கிட்டு சொல்கிறோம். பட் அப்போல்லாம் வந்து சிரிக்கிறதுக்கு வாயே வரல, அந்த அளவுக்கான ஒரு பெயின் தான் இருந்துச்சு. அப்புறம் எதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து நடுங்குச்சு அப்படின்னு கேட்டீங்க. தெரியல எனக்கு ஏன் நடுங்குச்சு அப்படின்னு தெரில. ரொம்ப வந்து இந்த கைகள்லாம் நடுங்கறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு தான், அது ஏன்னெலாம் தெரில எனக்கு. அப்போ கொஞ்ச நேரத்தில் சரியாயிருச்சு. ஓகே, வந்து இந்த விழாக்கு வந்து நம்ம இதை முடிச்சுக்கலாம். இருங்க, தம்பியோட ஃபேஸ் வந்து ரிவீல் பண்ணுங்க, லாங் வீடியோவில் போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் வந்து எம்பிஎஸ் ஃபேமிலிலையும் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, இதுலேயுமே 3 மந்த் ஆகட்டும் கம்பல்சரி போகிறோம். 3 மாதம் அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 நாள் கம்ப்ளீட் ஆனோடனே காமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். அப்படி இல்லை அப்படின்னா 3 மாதம் கண்டிப்பாக காமிக்கிறோம். மறைச்சு வச்சு நம்ம ஒன்றும் பண்ணலாம், கண்டிப்பாக போகலாம். இப்போதைக்கு வேண்டாம், இது எல்லாருமே நினைக்கிற ஒரு ஆசை தான். குழந்தை பேசி கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னு அவ்வளோதான். வேற ஒரு 1 மந்த்தாவது, ஜஸ்ட் ஒரு 1 மந்த்தாவது ஆகட்டும், கண்டிப்பாக போடலாம். மறைச்சு வச்சு போய்க்கிறதுக்கு நம்ம அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, போட்டலாம் கண்டிப்பாக, ஒன்றும் பிரச்சனை இல்லை கண்டிப்பாக. ஆனால் வந்து ரிவீல் பண்ணிடுவோம். வேற ஏதாவது கொஸ்டின் இருந்தால் இந்த வீடியோ லிங்க்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த கமெண்ட்டை பார்த்து கண்டிப்பாக ஆன்சர்னு சொல்லிட்டு தனியாக நாங்கள் போடுறோம். இது வந்து ஒரு அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் இன்னொரு விஷயம் கேட்டிருக்கீங்க, பாய் பேபி கேர்ள் பேபி கூட சிம்டம்ஸ் கேட்டிருக்கீங்க. அது உங்களுக்கு ஒரு வீடியோ கண்டிப்பாக, ஏன்னா அந்த சிம்டம்ஸ் எனக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால கண்டிப்பா நான் சொல்லுவேன் வீடியோ சிம்டம்ஸ் போறோம். ஓகேங்களா, நான் நல்லா இருக்கேன், ஹெல்த் ஓகே, தம்பியும் ஓகே. எனக்கு இன்னும் கொஞ்சம் ரொம்ப அந்த டயர்ட்னஸ் வந்து இன்னுமே எனக்கு போகலை, நல்லா ரெக்கவர் ஆயிடுவேன். நீங்கள் சொன்ன மாதிரி நல்லா சாப்பிட்றேன். வீடியோன்னு வீடியோலே இருக்காதுங்க சிஸ்டர், நல்லா தூங்குங்க, கண்ணெல்லாம் உள்ள போயிடுச்சு. ஃபஸ்ட்டு இந்த அழகு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நான் நல்லா தூங்குறேன். ஓகே, பாய் டாட்டா.
நெக்ஸ்ட் ஒரு vlogல புதுசாக பார்க்கலாம். யாராவது நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் பக்கத்தில் ஹைப் இருக்கும், பாயிண்ட் கொடுங்க. வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுவே நீங்கள் எங்களுக்கு செய்கிற பெரிய ஒரு உதவி. இந்த இந்த விழாக்கில் நாங்கள் நன்றி சொல்ல விரும்புறது, எங்களுக்காக ப்ரே பண்ண எல்லாத்துக்காக நன்றி சொல்லிக்கிறோம். எங்களுக்கு வாழ்த்துக்கள் சொன்ன அனைவருக்குமே தேங்க்யூ சொல்லிக்கிறோம். இன்க்ளூடிங் பிருந்தாக்கா, பவனிகாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். அவங்களுக்கு எத்தனை தடவை சொன்ன அது ஒரு சிஸ்டர் கூட ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க, அவங்கள மாதிரி கண்டிப்பாக நம்ம சொந்தக்காரங்களும் நம்ம பார்க்க மாட்டாங்க, ஆனால் அந்தளவுக்கு அவங்க பார்த்துருக்காங்க. உண்மையிலேயே நீங்கள் அவங்களுக்கு தேங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உண்மை அது வந்து 100க்கு 100 உண்மை. அந்த அளவுக்கு அவங்களுக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கோம். எந்த ஜென்மத்தில் நம்ம கடமைப்பட்டிருந்தது இல்லை, பட் இந்த ஜென்மத்தில் நாங்கள் அதை அனுபவிச்சிருக்கோம். அவங்களுக்கு என்றைக்குமே இதோட இருக்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ஓகேங்களா? ரைட், டாடா.